விடியலை தருவார் மேற்கு நோக்கிய பேரூர் முருகன். மேற்கு நோக்கிய நிலையில் காட்சி தரும் பேரூர் முருகனை வணங்கினால் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைப்பார் பால தண்டாயுதபாணி. கோவை மாநகரில் உள்ள மிக முக்கியமான இடங்களில் பேரூர் திருத்தலமும் ஒன்று. இத்திருத்தலத்தில் பிரம்மாண்டமான கோவில் கொண்டு அருள்பாலிக்கிறார் பட்டீஸ்வரர். இந்த திருத்தலத்தில் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் முருகப்பெருமான் தனி கோவில் போல் அழகுற அமைந்திருக்கிறார். முருகப்பெருமானின் திருநாமம் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி. இந்த சந்நிதிக்கு வந்து முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்து திருப்புகழ் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். 18 சித்தர் பெருமக்களில் கோரக்க முனிவர் இந்த கோவிலில் அமைந்திருக்கும் இன்றைக்கும் நாம் தரிசித்து கொண்டிருக்கும் பால தண்டாயுதபாணியை பிரதிஷ்டை செய்து கடும் தவம் மேற்கொண்டுள்ளார் என்கிறது ஸ்தல புராணம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியம்பதியில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான். இதையடுத்து மேற்கு பார்த்த நிலையில் பேரூர் கோயிலில் தரிசனம் தந்தருளுகிறார் பால தண்டாயுதபாணி. கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தால் திருமணம் கைகூடும் என்கிறார்கள். மேலும் திருமணமான பெண்கள் பால தண்டாயுதபாணியை தரிசித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை போல் மாதந்தோறும் வரும் எல்லா கிருத்திகையும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் வீடுமனை வாங்கும் யோகம் கிடைக்கும். வழக்கில் வெற்றி பெறலாம், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இப்படி மேற்கு பார்த்த நிலையில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பது மும்மடங்கு பலன்களை தரும் என்பது ஐதீகம்.